தேர்தல் பிரச்சாரத்தில் கனிமொழி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வருவதாக என முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பூர், பால்குளம், மேய்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் பேசிய எஸ்பி சண்முகநாதன், கனிமொழி தத்தெடுத்துள்ள வெங்கடேசபுரம் கிராமத்தை சிங்கப்பூர் போல மாற்றுவேன் என பொய்யான வாக்குறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக கனிமொழி அப்பகுதியில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். அவர் கொடுத்த வாக்குறுதி இந்த ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஊராட்சிக்கு கழிவறை கூட கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த கனிமொழி அம்மா, வெங்கடேசபுரம் பஞ்சாயத்து கிராமத்தை நான் தத்தெடுத்திருக்கின்றேன், இதை சிங்கப்பூராக மாற்றுவேன் என்று என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க. அடிப்படை வசதி அதை செய்து தருவேன், இதை செய்து தருவேன் என்று சொல்லி எந்த ஒரு புதிய திட்டங்களையும் இந்த பஞ்சாயத்துக்கு, இந்த ஊராட்சிக்கு கொண்டு வரவில்லை. இதற்கு பின்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு செய்யப்பட்ட பிறகு 5 ஆண்டு காலம் எத்தனை முறை இந்த பேய்க்குளம் சுற்றுவட்டார பகுதிக்கு வந்தார் என்பதை சொல்ல வேண்டும்.